நீல திமிங்கலங்கள், அதாவது கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒரு பெரிய வணிகர். அவர் ஒரு கடல் பயணி அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகவியல் வல்லுநர். அவர் இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு வணிகர். அவர் அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்காவை வந்து சேர்ந்த முதல் ஐரோப்பியர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அவருடைய அந்த கடல் பயண குறிப்புகளில் அதிகம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கடல் வாழ் விலங்கு எது அப்படின்னா நீல திமிங்கலங்கள். கடலில் பயணம் போகும்போது அந்த நீல திமிங்கலங்களை அவர் நேரிலேயே பார்த்துருக்கார். அந்த நீல திமிங்கலங்கள் ஒரு விதமான விசில் சத்தத்தை எழுப்புகிறது. அதே மாதிரி விசில் சத்தத்தை எழுப்பக்கூடிய இன்னொரு நீல திமிங்கலம், இதெல்லாம் ஒரே குடும்பமாக அதன் பிறகு ஒன்று சேர்வதை அவர் பார்த்துருக்கார். இதை மாதிரி வேறு வேறு குடும்பங்களில் உள்ள நீல திமிங்கலங்கள் வேறு வேறு விதமான விசில் சத்தத்தை எழுப்புவதையும் அவர் குறித்திருக்கிறார். அது ஏன் அந்த விசில் சத்தத்தை அந்த திமிங்கலங்கள் ஏற்படுத்துது அப்படின்னா, ஒன்று ஆபத்து அப்படின்பதற்கு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம், அல்லது இணை சேருவதற்காக கூட அந்த மாதிரி திமிங்கலங்கள் குரல் எழுப்பலாம், இந்த விசில் சத்தத்தை எழுப்பலாம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கார். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நீல திமிங்கலங்களை மாதிரி அந்த பழுப்பு நிறத்துலேயும் சில திமிங்கலங்கள் உண்டு. அவர் சந்தித்ததில் ஒரு 4500 வகையான திமிங்கலங்கள் இருக்குது அப்படின்னு குறிப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த நீல திமிங்கலங்கள் மிகவும் அபாயகரமானது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, அதில் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும். அந்த திமிங்கலங்கள் எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும். அதனுடைய மூச்சுக்குழல் வழியாக அது காற்றை இழுத்து தண்ணீருக்குள்ளே தலைகீழாக போய் அந்த காற்றின் மூலமாக அந்த நீரை மேலே பீச்சி அடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த திமிங்கலங்களுக்கு உண்டு. அதை பார்த்து பல பேர் பயந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பசிபிக் பெருங்கடலாம் பல திமிங்கலங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த திமிங்கலங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதனுடைய பாய்ச்சல் இருக்குது பாருங்கள், அவ்வளோ தூரம் பாய்ச்சலோடு போகக்கூடியது. குறைஞ்சபட்சம் அதனுடைய குட்டியோடைய வெயிட்டே பார்த்திங்கன்னா 2 டன்னுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு திமிங்கலமும் 100லேருந்து 150 டன் எடை உள்ளது திமிங்கலங்கள். இந்த இனப்பெருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா, எப்படி ஆமைகள் தங்களுடைய பிறந்த வீட்டுக்கு போகுமோ அதே பண்பை இந்த திமிங்கலத்துலேயும் நம்ம பார்க்க முடியுமா, இந்த நீல திமிங்கலத்துலேயும். அது எந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்துச்சோ, அது பிறந்த இடம்னு இருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி அந்த திமிங்கலங்கள் ட்ராவல் பண்ணி போகுமா. அப்படி அது குட்டிகள் போடும்போது பார்த்திங்கன்னா, அந்த குட்டி 2 டன், கிட்டத்தட்ட 2000 கிலோ எடை உள்ளதாக அந்த குட்டி திமிங்கலங்கள் இருக்குது. அந்த நீல திமிங்கலங்களில் பார்த்திங்கன்னா, பனிப்பாறைகள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த நீல திமிங்கலங்களை பார்க்கலாம். அவருக்கு கடலில் வழிகாட்டக்கூடிய ஒன்றாக, எப்படி சோழர்கள் ஆமையினுடைய வழித்தடங்களை வைத்துக்கொண்டு பல நாடுகளுக்கு அவங்க போனாங்களோ, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தை எப்படி ஆமைகள் மூலம் தெரிந்து கொண்டார்களோ, அதுபோல் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பார்த்திங்கன்னா அந்த திமிங்கலங்கள், நீல திமிங்கலங்களின் மூலமாக கடலுக்கு அடியில் உள்ள நீரோட்டத்தை அவர் தெரிந்து கொண்டு அவர் சென்றதாக குறிப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடலில் போகக்கூடிய கடற்கொள்ளையர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இயந்திரங்களை வைத்து அந்த இயந்திர அம்புகளை விடுறாங்க. ஒரு அம்பினுடைய முனையில் கயிறு கட்டப்பட்ட இயந்திர அம்புகளை அந்த திமிங்கலத்தின் மீது விட்டு அதை கொள்கிற பணியை அவங்க செய்கிறாங்க. அதனால் இந்த திமிங்கலங்களை கொல்லக்கூடாதுங்கிற சட்டம் உலக அளவில் இயற்றப்பட்டிருந்தாலும் கூட அது இன்னும் தடுத்த பாடு இல்லை. அதுவும் குறிப்பாக இதை யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னா ரஷ்யா பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்துக்க ரஷ்ய அரசாங்கத்தில் ஒரு 3 மாத காலத்துக்காவது இந்த திமிங்கலங்களை வேட்டையாடாமல் இருங்கன்னு ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அது குட்டி போடும். அது குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த திமிங்கலங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நிறுத்த சொன்னால் அதுக்கு கூட அவங்க நிறுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான் செய்தி. ஏன் இந்த ஆராய்ச்சியை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி இருந்த திமிங்கலம் சாதாரணமாக எழுப்பக்கூடிய குரல் அதிர்வினுடைய ஓசை பார்த்திங்கன்னா 15 ஹெச் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமிங்கலங்கள் அதிகபட்ச சத்தமே பார்த்திங்கன்னா 16 ஹெச் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
இந்த திமிங்கலத்தில் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமிங்கலங்கள் பாட்டு பாடுகிறது. திமிங்கலங்கள் மனிதர்களைப் போலவே மனித குரலிலேயே பேசுகிறது, அழுகிறது, சிரிக்கிறது, மனிதனைப் போலவே எல்லா உணர்ச்சிகளையும் செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திமிங்கலங்கள் ஒரே நேரத்தில் 2 குரலிலே பேசுகிறது, பாடுகிறது. இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கடல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திமிங்கலங்கள் என்பது மிகவும் கடலுக்கே ஒரு பெரிய ராஜான்னு சொல்லலாம். கடலில் ஒரு பெரிய ஒரு கீதத்தை இசைத்து கொண்டே அது போகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.